தனம் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, தனத்தோட பர்த்டே அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, கதிர் வந்து பெரிய பெரிய சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருப்பாரு. மேலே மாடியில் டெக்கரேஷன் பண்ணி கேக்லாம் வெட்டி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக அவங்க அம்மா அப்பா வர வச்சு ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் தனத்தோட பர்த்டே அன்னைக்கு அவங்களோட 27வது பர்த்டே அப்படிங்கிறனால அவங்களுக்கு பிடிச்ச 27 டிஷ்ஷும் செஞ்சு வச்சு அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன டிஷ்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோவில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கேட்கும்போது அவங்களும் ஏதாவது தப்பாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு சரியாக தெரில. இதனால டேரெக்டாக தனத்துக்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதிர் வந்து தனத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் சும்மா தெரிஞ்சுக்கதா அப்படிங்கும்போது, இது போய் ஒரு ஜென்ரல் நாலேஜா, இதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ப்ளீஸுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஒரு பேப்பரில் எழுதிக்கிறாங்க. இவர் ஏதோ ஒரு வேலை பண்ணுறதுக்கு தான் கேட்குறாரு, ஆனால் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தனமும் மனசில் நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி 27 டிஷ்ஷையும் பண்ணி அசத்திடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தனம் அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வந்து சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் இன்றைக்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்ச லவ் வந்து சொல்லுவாங்களா, ஓப்பனாக சொல்லி வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.